அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்லாஹுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் சத்திய மார்க்கத்தை பின்பற்றிய அத்துணை நல்ல மக்கள் மீதும் குறிப்பாக சுபஹுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய வேத வரிகளையும் அவனுடைய தூதருடைய போதனைகளையும் அறிந்து கொள்வதற்காக குழுமியிருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தி சமாதானம் வற்றாத பெருங்கருணை என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, தினமும் திருமறை குர்ஆனுடைய சில வசனங்களுடைய பொருளை நாம் பார்த்து வருகிறோம். சின்ன அத்தியாயங்களுடைய பொருளை நாம் பார்த்து வருகிறோம். காரணம், நாம் அவ்வப்போது தொழுகையில் இந்த சிறிய சிறிய சூறாக்களை ஓதுகின்றோம். அப்படி அந்த சூறாக்களை ஓதக்கூடிய தருணத்திலே அதில் சொல்லப்படக்கூடிய அந்த கருத்துக்கள், அதனுடைய அர்த்தங்களை விளங்கி ஓதுவோம் என்று சொன்னால் நம்முடைய தொழுகை ஓரளவுக்கு உயிரோட்டமான தொழுகையா இருக்கும். நம்முடைய சிந்தனைகள் சில நேரங்களில் திசை திரும்பினாலும் இது மாதிரி நாம் அர்த்தங்கள் விளங்கி ஓதக்கூடிய நேரத்தில் நம்முடைய தொழுகையை ஓரளவுக்கு நாம் ஒருமுகப்படுத்துவதற்கு முடியும் என்ற காரணத்தினால தான் இந்த நம்ம விளக்க உரையை நம்ம தேர்ந்தெடுத்து நடத்திட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில இன்று நாம் பார்க்க இருக்கின்ற அத்தியாயம் 108வது அத்தியாயம். 108வது அத்தியாயம் அல் கௌசர் என்ற அத்தியாயம். திருக்குர்ஆனிலேயே ரொம்ப சின்ன சூறா இது. எல்லோருமே சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோருமே என்ன செஞ்சுக்குவோம், மனப்பாடம் பண்ணி வச்சிருக்குவோம். அதாவது 3 வசனங்களை கொண்டதான் இந்த அத்தியாயம். மொத்தமே 3 வசனம் தான். திருக்குர்ஆனிலேயே ரொம்ப குறைவான வசனங்கள் கொண்ட இந்த அத்தியாயம் இதுதான். அதே மாதிரி ஒல்லசரும் 3 வசனங்களை கொண்டதான். சூரா அஸ்ர் இருக்கா இல்லையா, காலம், அது 3 வசனங்களை கொண்டதான். ஆனா அதுல அந்த 3வது வசனம் கொஞ்சம் பெருசா இருக்கும். அதனால இது 3 வசனங்களுமே ரொம்ப சின்னதா இருக்கனால திருக்குர்ஆனிலே ரொம்ப சின்ன அத்தியாயம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர், இதனுடைய அந்த அர்த்தத்தை நான் வாசிக்கிறேன். அதுக்கப்புறம் அதனுடைய விளக்கங்கள் என்ன என்பதை நம்ம பார்ப்போம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாஹ்வின் திருப்பெயரால். இன்னா அஅதைனா கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். இந்த ஆரம்பமான வசனம் இன்னா அஅதைனா கல் கௌசர். நபியே, உமக்கு கௌசர் எனும் தடாகத்தை கொடுத்துள்ளோம். இதான் அதனுடைய அர்த்தம். இன்னா அஅதைனா கல் கௌசர். நபியே, உமக்கு கௌசர் எனும் தடாகத்தை கொடுத்துள்ளோம். ஃபஸல்லி லிரப்பிக, அல்லாஹ்வுக்காக தொழுவீராக. ஃபஸல்லி லிரப்பிக, உமது இறைவனுக்காக தொழுவீராக. வன்ஹர், மேலும் அவனுக்காகவே அறுத்து பலியிடுவீராக. 2 வணக்கத்தை அல்லாஹ் சொல்லிட்டு இந்த 2மே யாருக்காக இருக்கணும், அல்லாஹ்வுக்காகத்தான் இருக்கணுங்க. ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், எனவே உமது இறைவனுக்காகவே தொழுவீராக, அவனுக்காகவே அறுத்து பலியிடுவீராக. இன்ன ஷானியக ஹுவல் அப்தர், உமது எதிரியே வழித்தோன்றல் அற்றவன் என்று அல்லாஹ் நினைச்சான். இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் முடிக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இதுல பிரதானமா கௌசர்ங்கிற ஒரு வார்த்தை வருது. கௌசர்னா என்னன்னு தெரியுமா? தடாகம். அது கௌசர்ங்கிற ஒரு தடாகத்தை நாம் உங்களுக்கு நாம் தந்திருக்கிறோம் எல்லாம் சொல்றான். என்ன தடாகம் அது? சொர்க்கத்துல உள்ள ஒரு தடாகம். சரி, வேற என்ன அதுல நம்ம பார்க்கலாம்? குடிச்சா தண்ணி தாகமே வராது. எங்க அது தரப்படும்? இந்த கௌசர் தடாகத்திலிருந்து தண்ணீர் எங்க தரப்படும்? மகேஸ்வர் மேதான. சரி, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை ஒரு சந்தர்ப்பத்துல மக்களோடு இருக்கிறாங்க, சஹாபாக்களோடு இருக்கிறாங்க. சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் எங்களோட இருந்தாங்க. திடீரென்று ரசூலுல்லாஹ் தூங்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. திடீரென்று ரசூலுல்லாஹ் தூங்கி உறங்கிட்டாங்க. அந்த சின்ன உறக்கத்துக்கு அப்புறம் திடீரென்று தலையை உயர்த்தி சிரிச்சுக்கிட்டே ரசூலுல்லாஹ் எழும்புறாங்க. சிரிச்சுக்கிட்டே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்புறாங்க. எழும்பிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அதாவது சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்ன நீங்க சிரிக்கிறீங்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு சற்று முன்
ஒரு அத்தியாயம் எனக்கு இறக்கப்பட்டது அப்படின்னு இந்த கௌசர் அத்தியாயத்தை ஓதி காட்டுறாங்க. ஃபுல்லாவே ஓதுவாங்க. இன்ன ஆத்தைனா கல் கௌசர் ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிக ஹுவல் அபுதர். இந்த அத்தியாயத்தால எனக்கு இறக்குறான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அடுத்த ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, தோழர்களே கௌசர்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. கௌசர்னா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்புறம் சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரும் தான் அறிந்தவர்கள், யார சொல்ல எங்களுக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, அதாவது இந்த கௌசர் என்றால் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது ஒரு சொர்க்க நதி. இது ஒரு சொர்க்கத்துடைய நதி. என்னுடைய இறைவன் நாளை மறுமை நாளில் அதை எனக்கு தருவதாக வாக்களித்திருக்கிறான். இந்த கௌசர் தடாகத்தை, இந்த நதியை அல்லாஹ் நாளை மறுமையில எனக்கு தருவதாக வாக்களித்துள்ளான். அதில் மிகுந்த நன்மைகள் உள்ளன. அந்த தண்ணியில, அந்த ஆற்றுல, அந்த தடாகத்துல நிறைய நன்மைகள் மிகுந்துள்ளன. அது ஒரு நீர் தடாகம். மறுமை நாளில் என் சமுதாயத்தார் தண்ணீர் அருந்துவதற்காக அதை நோக்கி வருவார்கள். மஹ்ஷர் மண்டத்துல அல்லாஹ் மனித சமுதாயத்துக்கு தலைக்கு மேல சூரியனை கொண்டு வச்சிருவான். அப்போ தண்ணிக்காக மக்கள் எல்லாம் தாகித்து ரொம்ப அல்லோலகல்லப்படுவார்கள். எங்கேயாவது தண்ணி கிடைச்சிராதா அப்படின்ற மாதிரி ஒரு நிலையில இருப்பாங்க. அப்போ இங்க கௌசர் தடாகத்தை அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு அவங்களுடைய மேற்பார்வையில அல்லாஹ் கொடுத்திருப்பான். அப்ப அதை நோக்கி நினைச்சுவாங்க, அந்த தாகத்தை தணிப்பதற்காக அல்லாஹ் அந்த தண்ணி, அந்த தடாகத்துல நினைச்சான், நீர் கொடுக்கிறான். அதை நோக்கி வருவார்கள். அந்த தடாகத்துக்கு பக்கத்துல குவளைகள் வைக்கப்பட்டிருக்கும். குவளைகள் இருக்கும், அது தங்கத்தால் வெள்ளியால் இருக்கும். அது அந்த குவளைகள் விண்மீன்களின் எண்ணிக்கை அளவுக்கு இருக்கும். நீங்க வானத்துல நம்ம பாக்குறோமா இல்லையா விண்மீன்கள், அந்த அளவுக்கு அந்த குவளைகள் அங்க இருக்கும். அப்போது அந்த நேரத்தில் அவர்களில் ஒரு அடியார் அந்த தடாகத்தை நோக்கி வருவார். தண்ணி குடிப்பதற்காக அந்த தடாகத்தை நோக்கி வருவார். அவர் தடுக்கப்படுவார். உங்களுக்கு தண்ணி இல்லைன்னு தடுக்கப்படுவாரு. அப்ப நான் சொல்லுவேன், அவர் என் சமுதாயத்தை சேர்ந்தவராச்சே, அவர் என் சமுதாயத்தில் உள்ளவர், ஏன் தடுக்கிறீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்ப அல்லாஹ்வுடைய புறத்தின் பதில் வரும், நீங்க இருக்கும்போது உங்களுடைய சமுதாயத்தாரா இருந்தாங்க. உங்களுடைய சமுதாயத்தார்ல இவர் என்ன பண்ணாருன்னா மார்க்கத்துல புதிதாக உருவாக்கி விட்டாரு அப்படின்ட்டு அல்லாஹ்வுடைய புறத்துல என்ன செய்யப்படும், அங்க பதில் வரப்படும். அங்க தண்ணி கொடுப்பதற்கு அவர் மறுக்கப்படுவார் அப்படிங்கிற ஒரு செய்தி என்ன செய்யறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. இந்த செய்தி அபூதாவுதுல 666வது செய்தியாக பதிவுபட்டிருக்கு, நசையில இருக்கு, முஸ்லிம்ல இருக்கு. 3 ஹதீஸ் கிரந்தத்துல வருது இந்த செய்தி. இந்த செய்தி இந்த ஒற்றை வசனத்துல ஏராளமான விஷயங்கள் அடங்கியிருக்கு. இன்னா அழுத்தைனா கல் கௌசர், ஒரு வசனம் தான், சின்ன அத்தியாயம், சின்ன வசனம் நினைக்கிறோம். ஆனால் இதுல மிக நமக்கு தேவையான ஏராளமான படிப்படைகள் அடங்கிய வசனம். கௌசர்னாலே மறுமையுடைய அந்த ஞாபகம் நமக்கு வரணும். அந்த தண்ணீர் நாம குடிக்கணும் இன்ஷா அல்லாஹ். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேற்பார்வையில அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இந்த கௌசர் தடாகத்திலிருந்து நாம் தண்ணி குடிக்கக்கூடிய மக்களா இருக்கணும். ஆனால் சில பேர் தடுக்கப்படுவார்கள். காரணம் என்ன? மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கியவர்கள். இந்த மாசத்துல கூட பாருங்களேன், இந்த மாசம் என்ன மாசம்? சஃபர் மாசம். சஃபர்ல கடைசி புதன் என்ன செய்வாங்க? கடைசி புதன்ல ஒடுக்கத்து புதன் ஒண்ணு செய்வாங்க. அந்த புதன் அதுல சில அனாச்சாரங்களும் செய்வாங்க. இது மார்க்கத்துல சொல்லி தரப்பட்டிருக்கா? ரசூலுல்லாஹ் என்னைக்காவது சொல்லி இருக்கிறாங்களா? சஃபர்ல இப்படி கடைசி ஒரு புதன் ஒண்ணு இருக்கும், அது பீடியை கழிக்கணும், அது மாதிரி சொல்லியிருக்காங்க ரசூலுல்லாஹ்? சொல்லலையே. ஆனா இன்னைக்கு இஸ்லாமிய சமூகம் செஞ்சிட்டு இருக்கிறாங்களா இல்லையா? அப்ப இதைத்தான் ரசூலுல்லாஹ் அந்த இடத்த சொன்னாங்க. அல்லாஹ் சொல்லி காட்டினான், இவர்கள் மார்க்கத்துல புதிதாக உருவாக்கி விட்டார்கள், அது உங்களுக்கு தெரியாது. அதனால் அவர்கள் அந்த இடத்துல தண்ணீர் குடிப்பதை விட்டும் தடுக்கப்படுகிறார்கள். எவ்வளவு ஒரு மோசமான, ஒரு துர்பாக்கியமான நிலை தெரியுமா? நாளை மறுமையில இந்த கௌசருடைய தடாகத்துல தண்ணி குடிக்கலன்னா வேற எங்கேயுமே தண்ணி கிடைக்காதுங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. தண்ணியும் கிடைக்காது, நிழலும் கிடைக்காது. அந்த மஹ்ஷர் மன்றம் என்பது 50,000 வருடங்களுக்கு சமம். ஒரு நாள் 2 நாள் விசாரணை மன்றம் இல்ல, 50,000 வருடங்கள் அல்லாஹ் நசீவா அந்த விசாரணை மன்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அதே நேரத்தில் அந்த கௌசர் தடாகத்தை தண்ணி குடிச்சுட்டா வைங்களேன், ஒரு குவளையில ஒரே ஒரு தடவை குடிச்சிட்டான்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த கௌசர் தடாகத்திலிருந்து ஒருத்தர் குடித்து விட்டாருன்னு சொன்னால் அவருக்கு தாகமே ஒரு காலம் ஏற்படாது அப்படிங்கிறாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம்! இந்த பாக்கியத்தை இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் துளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னா அஅதைனா கல் கௌசர் அப்படின்னாலே முடிஞ்சு போச்சு. அது வரணும். மார்க்கத்துல புதுசா உருவாக்க கூடாது. கௌசர் தடாகத்தை தண்ணி கிடைக்கும், தண்ணி குடிச்சுன்னா ஒரு காலம் தாகம் எடுக்காது. எவ்வளவு பெரிய பாக்கியம்!
இந்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த கௌசர் தடாகத்தை பத்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. மேராஜ் பயணத்துல நான் விண்ணுலக பயணத்துல அழைத்து செல்லப்பட்டேன். அந்த நேரத்தில் ஜிப்ரீல் என்னோட இருந்தாங்க. ஒரு ஆற்றை நாங்கள் கடந்து சென்றோம். அந்த ஆற்றை குறித்து நான் கேட்டேன், ஜிப்ரீல் அவர்களே இது என்ன ஆறு அப்படின்னு கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, இதான் கௌசர், இது அல்லாஹ் உங்களுக்கு தருவான் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த பதிலை புகாரியில திருமீதியில் நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி அந்த தடாகத்துடைய பரப்பளவு சொல்றாங்க, எவ்வளவு பிரம்மாண்டமானது அப்படிங்கிறத. கௌசர் தடாகத்துடைய பரப்பளவு எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, 1 மாத காலம் பயண தொலைவு உள்ளது. 1 மாசம் நீங்க பயணம் செஞ்சா எவ்வளவு தூரம் போவீங்களோ அவ்வளவு பரப்பளவு கொண்டதுதான் அந்த கௌசருடைய தடாகத்துடைய பரப்பளவு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி புகாரில 6579 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். கௌசர் தடாகம் நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மஹ்ஷர் மண்டலத்துல என்ன செய்வான், அந்த மறுமை நாளிலேயே நல்லவர்களுக்கு தண்ணி குடிக்கக்கூடிய நிலை ஏற்படுத்தும். ரசூலுல்லாஹ் இன்னும் சொல்றாங்க, அந்த தண்ணி பாலை விட வெண்மையா இருக்கும் அப்படிங்கிறாங்க. பாலை விட வெண்மையா இருக்கும், குடிப்பதற்கு ரொம்ப மதுரமா இருக்கும். அவ்வளோ பாக்கியம் இழந்த அந்த தண்ணி. இன்ஷா அல்லாஹ் அந்த தண்ணியை நாம் என்ன செய்யணும், குடிப்பதற்கு அல்லாஹ்விடத்துல துஆ செய்வோம். அதன் பிறகு நாம நறுப்போம். இந்த இன்னா அஅதைனா கல் கௌசர், நபியே உமக்கு கௌசர் என்கிற தடாகத்தை நாம் உமக்கு கொடுத்துள்ளோம் என்று சொல்லும் பொழுது, அதை ஓதும் பொழுது நமக்கு ஸ்ட்ரைக் எங்க ஆகணும், நேரா மஹ்ஷருக்கு போயிடணும், கௌசர் போயிடணும், அங்க தண்ணியை குடிக்கணும். அங்க குடிக்காதவங்களுக்கு என்ன, ஏன் அல்லாஹ் ஏன் சில பேர் கொடுக்க மாட்டிருக்கிறான், மார்க்கத்துல புதுசா உருவாக்கியவர்களுக்கு தண்ணி தடுக்கப்படுகிறது. இந்த சிந்தனை அந்த நேரத்தில் நமக்கு வரணும். இந்த அடுத்தடுத்த வசனங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அதனுடைய விளக்கங்களை அறிந்து கொள்ளலாம். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும்.